ஆய்வா நம்ம இப்போ என்ன பண்ணிக்கிறோம்னாக்கா ஆடி மாசத்துல கூழுல கருவாட்டு குழம்பு வைப்போம் இல்லையா, அந்த கருவாட்டு குழம்பு தாங்கம்மா செஞ்சுன்னு இருக்கிறோம். சூப்பர்மா. இப்போ பார்த்தீங்கன்னா காயெல்லாம் கொஞ்சம் பாதி காய் எங்கள் வேக வச்சிருக்கு வெந்து இருக்குது. மொச்சக்கொட்டை வேக வச்சுட்டோம். வெங்காயம் தக்கெல்லாம் கட் பண்ணி போயிடலாம், கூடுலாம் வச்சுன்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே உட்காந்து பண்ணிட்டு இருக்கிறோம்மா. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? இந்த கருவாட்டு குழம்பு நிறைய காயெல்லாம் போட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வேக வச்சு குழம்பு வச்சோம்னா நல்லா இருக்கும். அது மாதிரி தான் அங்கே வேக வந்து இருக்குது காய்ங்கெல்லாம் கொஞ்சம். நம்ம அதுக்குள்ளே இதை பண்ணிட்டு போயிடலாங்கம்மா. வேக வச்செல்லாம்ப்பா வெந்துச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சுப்பா, சூப்பரா வெந்துட்டு இருக்குமா? ஆமா, இப்ப நல்லா வெந்துருச்சு. கருவாட்டு நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம எடுத்து ஊத்திட்டு தாளிக்க ஆரம்பிச்சிடலாமா? பண்ணிடலாமா. ஒரு பக்கம் இது நம்ம மொச்சை வேக வச்சுக்கிறோம்ப்பா. சரிம்மா. கருவாடு கூட கருவாடு சுத்தண்ணில ஊற வச்சிருக்கிறோம். அது லாஸ்டா போட்டுக்கலாம். இந்த கருவாட்டு குழம்பு எப்படி செஞ்சது ஒரு பெரிய வீடியோ போடுறோங்கம்மா, அது பாருங்கம்மா. இப்ப கருவாடு போட்டுக்கலாங்கம்மா. குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. நம்ம கருவாடு போட்டுக்கலாம். நம்ம இதுல குழம்பு வச்சு கொதிச்ச உடனே அந்த மண் சட்டியில ஊத்திக்கலாம்ப்பா. அதுலயே வைக்கலாம்னு பார்த்தா வெயிட்டா இருக்குது, அது சூடாக மாட்டேன். ரொம்ப டைம் எடுத்து கேஸே வேஸ்ட் ஆயிடுதுப்பா. நம்ம அடுப்புல செய்யும் போது அங்க செஞ்சுக்கலாம். அதுல இப்ப இதுல போட்டு நம்ம ஊத்தி வச்சுக்கலாம்ப்பா. ஊத்திட்டா ஒரு மாதிரி ஸ்மெல் அழகா மண் ஸ்மெல்ல வரும், வாசனையா ஒரு மாதிரி நெய் வாசனை மாதிரி இருக்குமா அது. ஆமாப்பா, நம்ம அழகா குழம்புங்க வச்சு முடிச்சிட்டோம்ப்பா. காஞ்சி மொச்ச வாழை கருவாட்டு குழம்பு அழகா வச்சுட்டோம்மா. கொஞ்சம் சாமிக்கு தனியா எடுத்து வச்சுட்டோம். வாங்கம்மா, எல்லாரும் நம்ம சாமி கும்பிட்டு சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யாம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.